என்னங்கடா உங்க நியாயம்? அன்ஷிதா ஒஸ்ட் பெர்ஃபார்மராங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு ப்ரமோ பார்த்து. ஏன்னா வந்துட்டு ஜெஃப்ரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சூஸ் ஆயிருக்காரு. அன்ஷிதா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சூஸ் ஆயிருக்காங்க. 2 பேரும் ஒரே மாரி தான் விளையாண்டாங்க. 2 பேருமே ரூல்ஸ்ல தப்பு பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெஃப்ரி வந்து பெஸ்ட்ல போனாருன்னா, அன்ஷிதா ஒஸ்ட்ல போயிருக்கணும். அப்புறம் மஞ்சரி எப்படி பெஸ்ட்ல வராம இருந்தாங்கன்னு அதுவும் எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல மஞ்சரி வந்துட்டு சௌந்தர்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்றாங்க. அது கரெக்ட் சாய்ஸ் தான். ஏன்னா அவங்க அதிகமா விளையாடல. ஸோ சௌந்தர்யா ஒஸ்ட்ன்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரியும் சொல்றாரு, சௌந்தர்யா கிட்ட நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு. பட் அதை அவங்க பெருசா காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். அப்புறம் முத்துக்குமரன் வந்து சரியா பங்கேற்காத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை சூஸ் பண்றாங்க. அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு நமக்கு காட்டல. பட் எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்னு சொல்றாங்க அவங்க விளையாடுற விளையாட்டு எனக்கு பிடிக்கலன்னு. ஜாக்லின் வந்து ஃபிசிக்கலாக அவங்கள்ட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. அதனால ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை சொல்றாங்க. கடைசி ரயானும் வந்துட்டு செல்மா செஞ்சுட்டு சாரி சொல்லக்கூடாதுன்னு ரயன் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ரயன் ஒன்றும் பெருசாக விளையாண்ட மாதிரி தெரியல. என்எஃப்பி கிடச்சதுலேருந்து ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. அப்படி தான் தோணுது. ஸோ ரயனும் வந்துட்டு அன்ஷிதாவை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கடைசியில் கேப்டன் விஷால் வந்து எந்திரிச்சு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸாக அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும். சௌந்தர்யா கண்டிப்பாக டாஸ்க் விளையாடலை. பட் அன்ஷிதா ஒஸ்ட் பெர்ஃபார்மரான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அன்ஷிதா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.